ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயனைசெட்டில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நான் நம்ம அப்டேட் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நியூ ரெகுலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நடுவில் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. உங்களோட ரெகுலேஷன் 2025 கரிக்குலம் அண்ட் சிலபி அதாவது உங்களோட சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட அகாடமிக் கேலண்டரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாயனைசெட்டில் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட நான் அட்டானமஸ் அப்டேட் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டெக்ஷன் ப்ரோக்ராமே ரீஓப்பனிங் டேட்டை சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் வந்து ஆல்ரெடி இருந்த சிலபஸ் அதாவது கொஞ்சம் எரராகவே இருந்திருக்கும். நிறையா டிபார்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணால் நிறையா இது வந்து இல்லாமல் இருந்துச்சு. பட் அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்த அந்த ரெகுலேஷன் 25 வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2025 வந்து வந்திருக்கு. அதாவது வந்து கரிக்குலம் அண்ட் சிலபியில் வந்து உங்களுக்கு இல்லைனாலும் மேலே வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிலபஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம உடனே நம்ம டெலிகிராம் பேஜில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அஃபிஷியலான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிலபஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அகாடமிக் கேலண்டர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அகாடமிக் கேலண்டர்னா என்னங்கிறதே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் யூஜி ப்ரோக்ராம்ஸில் ரிவிஷன் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ ரிவிஷன் 1 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவிஷன் பற்றினா ஆல்ரெடி உங்களை அகாடமிக் ஷெட்யூலே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களை அகாடமிக் ஷெட்யூலில் கொடுத்தது அப்படியே கேலண்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ். உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்குது. உங்களோட கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஏன்னு கொடுத்துருக்க எல்லாமே இன்டர்னல் டெஸ்ட்டு. ஸோ இது போக உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து டிசம்பர் 10. ஸோ இப்போ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆகும். கீழே டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ் போவீங்கன்னு. ஸோ ஆகஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸும், ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்தில் ஒரு 22 டேஸும், அதே மாதிரி அக்டோபர் மந்தில் ஒரு 21 டேஸும் இந்த மாதிரி வந்து டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த செமஸ்டர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எவ்வளோ நாள் காலேஜ் போக போகிறீங்க அப்படின்னா 77 டேஸ் வந்து போக போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார் யாருக்குன்னா பிஇ பிடெக் பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட்டும் கொடுத்துட்டாங்க ஜனவரி 5. இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஸோ இது வந்து இப்போ பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட சிலபஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் சிலபஸ் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் பிஆர் பிடெஸ்க் இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் இயர் 2025-2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ரெகுலேஷன் 25. இன்னும் வந்து உங்களோட ரெகுலேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக ரெகுலேஷன் 25 வரும். இப்போதைக்கு ரெகுலேஷன் 25 சிலபஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யார் யாருக்குன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. கீழே பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேக்கர் ஸ்பேஸ்னால் என்ன, ஸோ அது மாதிரிலாம் ஃபாரின் லாங்குவேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். இதை நிறையா வந்து உங்களுக்கு இந்த சிலபஸ் பார்க்குறப்போ புரியும். ரெகுலேஷன் 2025 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட சிலபஸே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2017 பார்த்தீங்கன்னா ஸோ அது வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெகுலேஷன் 25 டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வந்து உங்களோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ்டாக நிறையா வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொண்டு வர மாதிரி நிறைய அட்வான்ஸ்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே இதில் கோர்ஸ் கோடெலாம் வரல. இதெல்லாம் கண்டிப்பாக அப்கமிங்கில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரோட சிலபஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே. ஆனால் இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணுறப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக வந்து அலாட் பண்ணிட்டாங்க. அந்த லொக்கேஷன்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பார்க்குறப்போ இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராமும் ரீஓப்பனிங் டேட்டும் இனிமேல் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டைம் உங்களோட ஜர்னி நல்ல ஜர்னியாக அமையணும். ஸோ இந்த சிலபஸ் வந்து நம்ம டெலிகிராம் பேஜில் நான் இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி அஃபிஷியல் நியூஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.